வணக்கம். டெல்லி பாம் பிளாஸ்ட் நடந்து முடிந்து 72 மணி நேரம் ஆன பின்பு கூட ஏன் எந்த விதமான சரியான தகவலும் இதுவரை வெளிவரவில்லை? இந்த கனெக்ஷன் பாகிஸ்தானில் போய் முடிகிறதா, டர்க்கியில் போய் முடிகிறதா, பெஹல்காமிற்கும் டெல்லிக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் என்ன? ஜெய்ஷே முகமது இதற்கு பின்னாடி இருப்பதாக கூறுகிறார்கள். அது எஸ்டாப்ளிஷ் ஆகிவிட்டதா என்கிற இந்த கேள்விக்கு பின்னாடி இன்னொரு மிக முக்கியமான கேள்வி இருக்கிறது. டெல்லி போலீஸ் மீது இருக்கக்கூடிய தவறுகள், ஹரியானா போலீஸ் எதற்காக எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கவில்லை? இது போன்ற ஏராளமான கேள்விகளுடன் இன்னைக்கு உங்களுக்கு முன்பு நான் வந்திருக்கிறேன். இதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா காலையிலிருந்தே கிட்டத்தட்ட ஒரு 4 வீடியோக்கள் மிகவும் ஆழமான ரிசர்ச் டாக்குமெண்ட்களுடன் போட்டிருக்கிறோம். பார்க்காத நபர்கள் தயவு செய்து போய் பாருங்கள். NIA வெளிவிட்ட ஒரு தகவல், சூசைட் பாம்பரான டாக்டர் உமர் அவருடைய DNA சாம்பிள் எடுக்கப்பட்டது. டாக்டர் உமருடைய தாயாரின் DNA சாம்பிள் மேட்ச் ஆகி இருக்கிறது. அதாவது எந்த சந்தேகம் இருந்ததோ டாக்டர் உமர் கொல்லப்பட்டாரா இல்ல உயிருடன் இருக்கிறாரா என்கிற அந்த சந்தேகம் இப்ப தெளிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது டாக்டர் உமர் வாஸ் த சூசைட் பாம்பர். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா NIA டீம் களத்தில் இறங்கி ஒரு ஆய்வை நடத்தியிருக்கிறார்கள். டெல்லி போலீஸ் ஆய்வை நடத்தியிருக்கிறது. ஃபாரன்சிக் டீம் ஆய்வை நடத்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட சாம்பிள்ஸ் அங்கிருந்து கலெக்ட் செய்யப்பட்டு ஏராளமான இன்ஃபர்மேஷன் நீங்க சொன்னீங்கன்னா அங்க கண்டெடுக்கப்பட்ட கெமிக்கல்ஸ், மற்ற ஃபியூல், அதாவது ஆட்டோமொபைலில் இருக்கக்கூடிய ஃபியூல் ஆயில், இதெல்லாமே அங்கே இருந்திருக்கிறது. எல்லாமே ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் கான்டென்ட். ஆனால் இது ஒரு புதுவிதமான பாம். இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீர்கள்னா ஆர்டிஎக்ஸ் வெடிக்கும் போது அந்த இடத்தில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் நீங்கள் குழியை பார்ப்பீர்கள், அதாவது பள்ளத்தை பார்ப்பீர்கள், அந்த இடம் கருகி இருக்கும். பட் இந்த முறை நீங்கள் பார்த்தீர்கள்னா எந்த விதமான சப்ஸ்டன்ஸும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால தான் இந்த அளவில் தாமதமாக இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 12க்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அன்அஃபிஷியலாக நீங்க பார்த்தீர்கள்னா 50க்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டதாக அந்த தகவலும் கசிந்திருக்கிறது. இப்போ உயிருக்கு போராடக்கூடிய நபர்கள் LNGP மருத்துவமனை, அங்க இருக்கக்கூடிய ட்ராமா சென்டரில் இருக்கிறார்கள். இந்த அனைத்தையுமே நீங்க பார்க்கும்போது மும்பை 26/11 எந்த அளவில் தாக்குதல் நடந்ததோ அதற்கும் மேல கிட்டத்தட்ட 32 இடங்களில் கார் பாம் பிளான் செய்வதாக இந்த தகவலை கொடுத்திருக்கிறார்கள். டிசம்பர் 6ஆம் தேதி தான் இவர்களோட டார்கெட். டெல்லியில் நடந்த சம்பவம் ஒரு ஆக்சிடென்டாக நடந்த ஒரு சம்பவமாக தான் பார்க்கப்படுகிறது. டாக்டர் உமருடைய பிளான் இது கிடையாது. டிசம்பர் 6ஆம் தேதி பாபரி மஸ்ஜித் எனக்கு இடிக்கப்பட்டதோ அந்த ஆனிவர்சரியும் போதுதான் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள். டிசம்பர் 8ஆம் தேதி இங்கேதான் டெல்லி போலீஸுடைய தவறுகளை நான் சுட்டிக்காட்டப் போகிறேன். ஏன் இந்த தவறுகள் நடந்தது, எதற்காக இந்த நெக்லிஜென்ஸ் நடந்தது? ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி ரூபாயை நாம் கொடுக்கிறோம், அதாவது இன்டெலிஜென்ஸிற்காக. ஆனால் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவில் இங்கே ஃபெயில் ஆகியிருக்கிறது அதை நீங்க பார்க்க வேண்டும். இந்த வீடியோவை பற்றி இன்னும் ஆழமாக எடுத்துக்காட்டுவதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய வீடியோக்களை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், இது போன்ற வீடியோக்கள், இது போன்ற செய்திகள் உங்களிடம் வந்து சேராதபடி. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயம், தயவு செய்து உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுத தொடங்கிவிடுங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள். இதை தாண்டி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அதையும் தாண்டி அருகே இருக்கக்கூடிய UPI வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். இதை செய்தாலே போதும் எங்களுடைய சேனலை உங்களால் காப்பாற்ற முடியும். நவம்பர் 8ஆம் தேதி ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் ஜெய்ஷே முகமதுடைய ஒரு போஸ்டரை கண்டெடுக்கிறார்கள். இந்த போஸ்டரை விசாரிக்கும் போது லொகேஷன் புல்வாமாவாக தெரிகிறது. புல்வாமாவில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரேஸை கண்டுபிடித்து இவர்கள் ஃபரீதாபாத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஃபரீதாபாத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் முஜம்மல் ஷக்கீல், ஃபரீதாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு டாக்டர். இவருடைய வீட்டில் ரெய்ட் போட்டு பார்க்கும்போது தான் இந்த வீட்டில் 2900 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ் கண்டெடுக்கப்பட்டது. எப்போ? 8ஆம் தேதி நவம்பர் மாதம். எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது எப்போ? 10ஆம் தேதி. அப்போ 8ஆம் தேதி இட் வாஸ் a joint operation between ஹரியானா போலீஸ் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ். 9ஆம் தேதி, 8ஆம் தேதி இரவுல இருந்து 10ஆம் தேதி வரை எதற்காக டெல்லி, ஃபரீதாபாத்தை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற இடங்களை கோர்டன் ஆஃப் செய்யவில்லை? எதற்காக டெல்லியை ஹை அலர்ட்டில் நீங்க வைக்கவில்லை?
எதற்காக டெல்லிக்கு அருகே இருக்கக்கூடிய குர்காவ், நொய்டா, ஃபரீதாபாத், காசியாபாத் இது போன்ற பல இடங்கள், முக்கியமாக ரெட் ஃபோர்ட், கூட்டம் சேரக்கூடிய இடங்கள், மால், தியேட்டர், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் 6ஆம் தேதி 7ஆம் தேதி ஜிபிஎஸ் ஹேக் செய்யப்பட்டது. ஆனால் கூட எந்த விதமான ஹைலைட் கிடையாது, எந்த விதமான அறிக்கைகள் கிடையாது, எந்த விதமான கார்டன் ஆஃப் செய்வது கிடையாது, எந்த விதமான செக்கிங் கிடையாது, பேரிகேட் கிடையாது. 26 ஜனவரி ஆக இருக்கட்டும் அல்ல ஆகஸ்ட் 15 ஆக இருக்கட்டும், நீங்க டெல்லி பக்கம் போய் பாருங்க, ஒட்டுமொத்த ரோடுகளை ஸ்குவாடன் ஆஃப் செய்து ஸ்கேனிங் நடக்கும். செக்யூரிட்டி அந்த அளவில் டைட் செய்யப்படும். நீங்க மார்க்கெட்டுகளுக்கு போனீர்கள்னா அங்க பாம் டிஃப்யூசிங் யூனிட் அங்க இருக்கும். உங்களுடைய வாகனங்களை அங்கங்க நிறுத்தி செக் செய்வார்கள். நீங்க ஏற்கனவே ஒரு தீவிரவாதியை பிடித்திருக்கிறீர்கள். டாக்டர் முஜம்மில் ஷக்கீலை பிடித்து அவர் கையில் இந்த அளவில் எக்ஸ்ப்ளோசிவ். அப்போ ஒரு நபர் தனிப்பட்ட முறையில் இந்த பாம் பிளாஸ்டை செய்ய மாட்டார் இல்லையா? ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கும். அந்த பெரிய நெட்வொர்க்கை எப்படி நீங்க உடைத்தீர்கள்? அந்த இன்ஃபர்மேஷன் எங்க? அந்த இன்புட்ஸ் எங்க? Is this not a failure of Delhi police? Is this not a failure of Jammu and Kashmir police? Is this not a failure of Haryana police? Is this not a failure of NIA, Intelligence Department, Home Ministry? And where were the Home Minister in that time? Mr. Amit Shah was busy in Bihar election. பீகார்ல தேர்தலை நடத்தக்கூடிய வேலை அந்த பொறுப்பு அமித்ஷாவிற்கு கிடையாது. He is a home minister and he is answerable to the national security of this nation. And Delhi police is quiet. 9ஆம் தேதி 10ஆம் தேதி zero high alert in Delhi and NCR. No border blockades, no intensified vehicle checking. ஒவ்வொரு வாகனத்தையும் நீங்க செக் செய்திருக்கணும். ஏன் 10ஆம் தேதி நீங்க பார்த்தீர்கள்னா முகமது ஷக்கீலுடைய ரூம்மேட் தான் டாக்டர் உமர். டாக்டர் உமர் வாஸ் டைரக்ட்லி அசோசியேட்டட் வித் முஜம்மில். முஜம்மில் பிடிபட்டதற்கு பின்பு டாக்டர் உமரை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய வேலையை டெல்லி போலீஸ் பார்த்து கொண்டிருந்தது. ஏன் அப்போ அந்த நேரத்தில் நீங்க வெஹிக்கிள்ஸ்களை செக் செய்யவில்லை? இந்த பாம்பை டிஃப்யூஸ் செய்திருக்கலாம், கண்டுபிடித்திருக்கலாம். நோ மேண்டட்ரி டிக்கி போனட் இன்ஸ்பெக்ஷன் இன் சென்சிட்டிவ் ஜோன்ஸ். சென்சிட்டிவ் ஜோன்ஸ், டெல்லியில் இருக்கக்கூடிய சென்சிட்டிவ் ஜோன்ஸ் ஒரு சில இடங்கள் மிக முக்கியமாக இருக்கிறது. மார்க்கெட்ஸ்கள், கரோல் பாக் மார்க்கெட், லாஜ்பத் நகர், சரோஜினி நகர், கனாட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய பாலிகா பஜார், சாந்தினி சௌக், ரெட் ஃபோர்ட், எந்த இடத்துல இந்த குண்டுவெடிப்பு நடந்திருக்கிறது. ரெட் ஃபோர்ட் இஸ் a very very prime location. இந்தியா கேட், இது போன்ற இடங்கள் எப்பவுமே ஹை அலர்ட்டில் வைக்கக்கூடிய இந்த இடங்கள், இந்த இடங்களில் எதற்காக? தீஸ் ஆர் த சென்சிட்டிவ் ஜோன்ஸ் ஆஃப் டெல்லி. எதற்காக இந்த இடங்களை நீங்க கோர்டன் ஆஃப் செய்து அந்த இடங்களில் நீங்க எந்த விதமான ஆய்வையும் நடத்தவில்லை? முதல் கேள்வி. இரண்டாவது, டாக்டர் உமர் ஃப்ளைட் ஃப்ரம் ஃபரீதாபாத். ஃபரீதாபாத்ல இருந்து ஓடி இருக்கிறான். You had his number. His number was active. அந்த நம்பரை வச்சு தானே நீங்க கம்ப்ளீட் ட்ரேஸ் நீங்க செஞ்சிருக்கீங்க. ஃபரீதாபாத்ல இருந்து கிளம்பினாராம், பதர்பூர் பார்டர்ல இருந்து கிராஸ் பண்ணாராம், அங்க இருந்து மயூர் விஹார்ல இருந்து ஓல்ட் டெல்லி, கனாட் பிளேஸ் எல்லாம் தாண்டி போயிருக்கிறான். ரைட்? ஸோ இந்த எல்லா ட்ரேஸுமே அவருடைய மொபைலுடைய டேட்டா டவரை வச்சு தான் நீங்க பண்ணியிருக்கிறீர்கள். அப்போ his phone was active. கனாட் பிளேஸ், மகாராணி பாக், ஆஷ்ரம், இந்த அனைத்து இடங்களுக்குமே இந்த I-20 என்கிற வாகனம் டிராவல் செய்திருக்கிறது. And it reached to a spot called சுனஹரி மஸ்ஜித். ரெட் ஃபோர்ட் அருகே இருக்கக்கூடிய இந்த இடம் 3 மணி நேரம் அந்த இடத்துல பார்க்கிங்ல இருந்திருக்கு. அதற்கு முன்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா இதே நபர், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்ப வெளியில வந்துருச்சு, காலையில நான் காட்டினேன், மீண்டும் ஒரு முறை பாருங்க. ஒரு மசூதிக்கு போய் அந்த இடத்தில் துளுகி இருக்கிறான் இந்த நபர். So he had no plans to blast this, but the blast happened because of the failure, because of the intelligence failure. I-20 explored near gate number 1. Gate number 1, again a very busiest platform, metro station. 12 உயிர்கள், 12, 13, அந்த நம்பரே இன்னும் சரியா வெளியில வரல. 2900 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ், not 1-2 kgs. 2900 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ் கண்டெடுக்கப்பட்ட போது
ஜனவரி 26 இருக்கட்டும், அல்ல ஆகஸ்ட் 15ஆம் தேதியாக இருக்கட்டும், டெல்லி போலீஸ் நீங்க பார்த்தீர்களோ மிகப்பெரிய அளவில் பேரிகேட்ஸ்களை போடுவார்கள், டார்ச் செக்கிங் நடக்கும், மேண்டேட்டரி டிக்கி ஓப்பனிங் செக்கிங் நடக்கும், மேண்டேட்டரியா நடக்கும். ஏன் இந்த முறை நீங்க செய்யவில்லை? ஆர்டிஎக்ஸ் கிரேட் மெட்டீரியல் சீஸ் ஆகியிருக்கிறது சார். இட் இஸ் நாட் அ ஸ்மால் எக்ஸ்ப்ளோசிவ். இட் இஸ் அன் ஆர்டிஎக்ஸ் கிரேட். தட் டூ இந்த இடத்துல அந்த 40 சாம்பிள்களை நீங்க பார்த்தீர்கள்னா மிலிட்ரி கிரேட் எக்ஸ்ப்ளோசிவ் கிடைத்ததாக கூறியிருக்கிறார்கள். ரெட் ஃபோர்ட், சாந்தினி சாக், இந்தியா கேட், ஜாமா மஸ்ஜித் லெஃப்ட் அன்ப்ரொடெக்டட். எந்த விதமான கோஆர்டினிங் ஆஃப், எந்த விதமான ஹை அலர்ட், எந்த விதமான செக்கிங்கும் இந்த இடங்களில் நடக்கவே இல்லை. மால்ஸுக்கு போனீர்கள்னா, சினிமா கொட்டகைகளுக்கு போனீர்கள்னா, 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்களுக்கு போனீர்கள்னா, அங்கே உங்களுக்கு உங்களுடைய வாகனத்துடைய டிக்கியை ஓப்பன் செய்து அங்கெல்லாம் செக் செய்து பார்ப்பார்கள். ஏன் இந்த இடத்துல நடக்கவில்லை? ஏன்னா அந்த பிளாஸ்ட் நடந்ததே அந்த I-20 வண்டியில பின்புறம் டிக்கி பக்கம் தான் இந்த பிளாஸ்ட் நடந்திருக்கு. இது ஒரு ஃபிதைன் சுசைட் அட்டாக். முதல் நாள் இதை ஃபிதைன் அட்டாக்காக பார்க்கப்படவில்லை, சிஎன்ஜி டேங்க் வெடிச்சதாக கூறினார்கள். அடுத்த நாள் கூட நீங்க பார்த்தீர்கள்னா அரசாங்கம் வெளிப்படையாக இது ஒரு தீவிரவாத தாக்குதலாக எடுத்து காட்டவில்லை. Now I'll read few names, people who got caught, arrest ஆன நபர்கள். டாக்டர் முஜம்மில் ஷக்கீல், இவருடைய வேலை 2900 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ் இவருடைய ஃபரீதாபாத் பிளாட்ல இருந்து கண்டெடுக்கப்பட்டது. 2 வருடங்களாக இந்த நபர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எக்ஸ்ப்ளோசிவ்களை சேகரித்து வந்திருக்கிறார். டாக்டர் ஷஹீன் ஷாஹித், 45 வயது, லக்னோவை சார்ந்த இந்த பெண், இவரும் டாக்டர். இவர் வீட்டிலிருந்து, இவருடைய கார்ல இருந்து ரைஃபிள் கண்டெடுக்கப்பட்டது. இந்த பெண்ணுடைய வேலை விமன் விங்கை தயார் செய்வது. டாக்டர் சாஜித் அஹமத், இந்த நபர் காஷ்மீரை சார்ந்த நபர். இந்த நபர் கையிலிருந்து AK-47 கிடைத்திருக்கிறது இந்த நபருடைய லாக்கர்ல இருந்து. டாக்டர் சஜாத் அஹமத், புல்வாமா. He is the link for the hideouts in Pulwama. Hideouts, புல்வாமால இருக்கக்கூடிய hideouts இந்த நபர். டாக்டர் பர்வேஸ் அன்சாரி, everyone is doctor, just imagine. டாக்டர் பர்வேஸ் அன்சாரி மற்றும் டாக்டர் தசமுல் அஹமத் மலிக், these are the key logistic supporters. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பொருட்களை மாற்றுவது, கொண்டு வருவது, சேர்ப்பது, ஹோட்டல் பிடிப்பது, வாடகைக்கு வீடுகள் எடுப்பது, அனைத்து வேலையுமே இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். கடைசியாக இன்னும் சொல்ல போனால் இந்த வண்டியை வாங்கி கொடுப்பதெல்லாம் இவர்கள் தான். டாக்டர் உமர், த ஆக்சுவல் சூசைட் பாம்பர், ஹூ வாஸ் த டிரைவர் ஆஃப் திஸ் I-20 கார். இவருடைய DNA சாம்பிள் மேட்ச் செய்யப்பட்டது. அதற்கப்புறம் இந்த நபர் தான் இந்த ஃபிதைன் அட்டாக்கை செய்தார் என்கிற அந்த விஷயம் வெளிவந்து விட்டது. டாக்டர் ஷஹீன் ஷாஹித், இந்த பெண்ணை பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த பெண்ணுடைய பொறுப்பு கெமிக்கல்ஸ்களை, ப்ரிக்யூரிங் கெமிக்கல்ஸ், அண்ட் ஷீஸ் பீன் ப்ரிக்யூரிங் ஃபார் த லாஸ்ட் 24 months. இன்னொரு இடத்துல இன்னொரு ப்ரிக்யூர்மெண்ட்டும் நடந்திருக்கிறது. ஒயிட் காலர் மாட்யூல். ஒயிட் காலர் மாட்யூலுக்கான அர்த்தம் என்ன? இதற்கு முன்னாடி இருந்த தீவிரவாதிகளை நீங்க பார்த்தீர்கள்னா படிக்காமல் இருப்பார்கள். அவர்களை பிரெயின் வாஷ் செய்வது ரொம்பவே சுலபம், ஆனால் பிடிபட்டு போவார்கள். இப்போ இவர்களுடைய டார்கெட் இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், IT ப்ரொஃபஷனல்ஸ், படித்த பட்டதாரிகள். இவர்கள் எங்க டிராவல் செய்தாலும் யாருக்குமே சந்தேகம் வராது. அமெரிக்கா கூட போகலாம். பாஸ்போர்ட், ஒயிட் காலர் டாக்டர், அப்படியே அவர்களுக்கு விசா கிடைக்கும். அந்த அளவுல இந்த ஒட்டுமொத்த பிளாட்டும் செய்யப்பட்டது. டாக்டர் ஷாஹீன் அஹமத் was procuring chemical for the last 24 months without raising a single red flag. This is what happened. இன்னொரு வண்டியும் இவர்கள் தேடி வந்திருக்கிறார்கள், அதாவது டெல்லி போலீஸ். சிகப்பு கலரு ஃபோர்ட் ஈகோ ஸ்போர்ட்ஸ். இந்த வாகனம் நேற்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபரிதாபாத்துக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமம், கதாவாலி என்கிற அந்த கிராமத்திலிருந்து. அப்போ இந்த வண்டி பேக்கப் வண்டியாக இருந்ததா? இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு இதற்கு முன்னாடி தெரியாது. ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கிறது. உயிர்கள் பிரிந்ததுக்கு அப்புறம் எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட், எல்லா ஏஜென்சிகளுமே இந்த அளவில் ஆக்டிவாக வேலை பார்க்கும்போது, ஏன் இதே விஷயத்தை 8ஆம் தேதி கண்டுபிடிக்கப்பட்ட போது, எக்ஸ்ப்ளோசிவ் கண்டுபிடிக்கப்பட்ட போது, 6ஆம் தேதி 7ஆம் தேதி GPS சிக்னல் ஹேக் செய்யப்பட்ட போது, ஏன் நீங்க டெல்லியை ஹை அலர்ட்டில் வைக்கவில்லை? மிகப்பெரிய கேள்வி. இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா, இன்னொரு நபரை பற்றி நான் இன்னைக்கு பேசிய தீர வேண்டும். காரணம்,
இந்த நபரும் ஒரு தீவிரவாதி போன்றுதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நபருடைய பெயர் யதி நரசிம்ஹானந்த் கிரி. ஏற்கனவே ஹிந்து முஸ்லிம் என்கிற வேலையை ஏராளமான இடங்களில் செய்த நபர் தான் இந்த நபர். அப்போ தீவிரவாதிக்கும் இந்த நபருக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. என்ன கூறியிருக்கிறார் அதை கேளுங்கள். யதி நரசிம்ஹானந்த் கிரி, த ஹெட் பிரீஸ்ட் ஆர் மஹந்த் ஆஃப் தாஸ்னா தேவி டெம்பிள் இன் காசியாபாத், உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய நபர். இந்த நபரை பற்றி சரியாக ப்ரோப் நடந்திருந்தால் இந்த நிமிடம் இந்த நபர் சிறையில் இருந்திருப்பார். என்ன சொன்னார்? He says அல் ஃபலா யூனிவர்சிட்டி, JMI ஜாமியா மிலியா இஸ்லாமியா யூனிவர்சிட்டி, அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டி மற்றும் தாருல் உலும் தேவ்பந்த், இந்த அனைத்து யூனிவர்சிட்டிகளையுமே குண்டு வெடிப்புகளை வைத்து தரைமட்டமாக்கி விட வேண்டும். This is what this man says. He says all the Muslims are terrorists. Sir, இந்த பிடிபட்ட நபர்கள் நிச்சயமாக டெரரிஸ்ட். யாருமே இந்த ஈவன் இஸ்லாமியர்களே யாருமே இந்த நபர்களை காப்பாற்றுவதற்கோ இல்லை இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு சாஃப்ட் கார்னர்களை யாருமே காட்டவில்லை. But what are you doing? What are you doing? இந்த நபர்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கணும். They are not Indians. They are not humans. They are not Muslims. They are Muslims. அந்த முஸ்லிம்ங்கிற போர்வையை போர்த்தி கொண்டு பயங்கரவாதிகள். நீங்க என்ன? நீங்களும் பயங்கரவாதி. நீங்களும் அதே வேலை தான் பார்க்கிறீர்கள். This is what the agenda of Pakistan, and the same agenda is carried by this Hindutva Gundas. அப்படி இந்த நபர்கள் இஸ்லாமத்தை காப்பாற்றுவதற்கான வேலையை பார்த்திருந்தால் இஸ்லாமிய மதத்திற்கு ஏராளமான வழிகள் இருக்கு. சின்ன ஏழை குழந்தைகளுக்கு நீங்க பாடத்தை சொல்லிக் கொடுத்திருப்பீர்கள். டாக்டர் தானே நீங்க. அப்போ அதே இஸ்லாமிய குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் செய்து கொடுத்திருப்பீர்கள். கடிதத்தை எழுதியிருப்பீர்கள். அரசாங்கத்திடம் போராடியிருப்பீர்கள். காந்தி பிறந்தம் தேசம் இது. காந்தி வழியில் சென்றிருப்பீர்கள். அப்துல் கலாம் வழியில் சென்றிருப்பீர்கள். இந்த நாட்டிற்கு இந்த நபர்கள் நன்மையை செய்யவில்லை. கஃபீல் கான், டாக்டர் கஃபீல் கான், அவரை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன். உத்தரப்பிரதேச அரசாங்கம் அவரை சிறையில் அடைத்து வைத்தது. அவர் என்ன துப்பாக்கி எடுத்து இல்லை குண்டுவெடிப்புகளை நடத்தினாரா? கிடையாது. குற்றம் என்ன? சின்ன சின்ன குழந்தைகளை தன் கை பணத்தை போட்டு காப்பாற்றிய குற்றம். யோகி ஆதித்யநாத் அவரை சிறையில் அடைத்து விட்டார். இப்போ இங்க சென்னையில தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கிறார். உத்தரப்பிரதேசம் விட்டுட்டு வந்துட்டார். இங்கே என்ன செய்கிறார்? இங்கேயும் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து கொண்டிருக்கிறார். இலவசமாக ஏராளமான குழந்தைகளுடைய வாழ்க்கையை காப்பாற்றி வருகிறார். இலவசமாக கேம்புகளை நடத்தி. That is what a human should do, whether he is Hindu or Muslim, Christian or Sikh or Isai. தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் எப்பவுமே மனிதர்களாகவே இருக்க முடியாது. ஹிந்துவாகவும் இருக்க முடியாது, இஸ்லாமியராகவும் இருக்க முடியாது. பயங்கரவாதிகள் மட்டும்தான். And as they are terrorists, what you are doing is also nothing less than any terrorism. சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் லைக், ஷேர், கமெண்ட் வழியாக இந்த வீடியோவை பரப்புங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.